வணக்கம். என் பேர் பெரியதனம் ராமச்சந்திரன், கோவை வடக்கு மாவட்ட செயலர், நாம் தமிழர் கட்சிங்க. இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம், ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்டகால அதிருப்தியில் இருக்க ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும். எந்த கட்சிக்கு போகலாம், வெளியே ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிவிப்போம். இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று வெளியேறோம், கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சலான்றதுக்காக இன்னைக்கு ப்ரெஸ் மீட் பண்ணுறோம். ஒட்டுமொத்த வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் பகுதி, ஒன்றியம் அந்த மாதிரி பொறுப்பாளர் மொத்தமாக வெளியேறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் இருக்கணும் பொறுப்பாளர்கள். அது போக நிறைய நூற்றுக்கணக்கான பேர் இருக்கோம் வெளியே. 20 பொறுப்பாளர்கள் இருக்கும். தொடர்ச்சியா இப்போ அண்ணன் மேல தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சிருக்கோம். ஆனா முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால வந்து நமக்கு இங்க கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க. மக்கள் வந்து நம்மளை அந்நியமாவே பார்க்குறாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக நாங்கள் களத்தில் நிற்கிறோம். நம்மளை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு அந்நியமாவே பார்க்குறாங்களோடைய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் இதே பகுதியை சார்ந்தவர். நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே வர்றதில்லைங்க. இப்போ நாங்கள் திராவிட பாரம்பரிய அதிமுக, திமுக தான் நம்ம உறவினர்கள், நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க. இது ஒரு மாற்று கட்சி நம்பி தான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சி நாங்களாம் களத்துக்கு வந்தாங்க. நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லைங்க போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது. எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க. நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணுங்க. நம்ம வெளியேறன்றது மட்டும் முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் எல்லாரும் பேச ஒரு முடிவு எடுக்கணும். அல்லாத இதை விட சிறப்பாக, இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும். நம்ம இப்போ இங்கே வந்து கருத்துக்கெல்லாம் இப்போ வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ அறந்தையர் சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா. அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. நம்ம உறவுகளே அமைதியாகிறாங்க. நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம். இப்போ அறந்தையர் சமூகம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு. அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேரிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க. களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையா இருக்கு. விஜய் வந்து வண்டியில் அடிச்சு சாவாரு, ஒன்னா இங்க நிக்கணும் இல்லை அங்க நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மறைமுகமான தாக்கம் அதிகமா பண்ணிட்டு இருக்காரு. முதல்ல வந்து மாறி மாறி பேசுறாரு, தவறா பேசுறாரு, தப்பா பேசுறாரு, அனைத்து கட்சியிலுமே பேசிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் நாட்டு கட்சியிலிருந்து நிறைய பேர் விலகிறாங்க. காரணம் இல்லைங்க. தொடர்ச்சியா இப்ப அண்ணன் வெற்றி பெறுவாரு, அதிகாரத்துக்கு சிஎம் ஆவார், அந்த மாதிரி சொல்லிதான் இப்ப களத்துக்கு வர்றோம். நம்ம அது மாதிரி அதை நோக்கியான பயணம் இல்லைங்க. இப்ப பயணம் இல்லைங்கிறத தான் இந்த மாதிரி நாங்கள் வெளியேற வேண்டிய சூழல் வருது. அதான் அவர் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களா இருக்குங்க. இப்போ அவர் வச்ச கொள்கையில பார்த்து தான் நம்ம வரோங்க. இப்போ திராவிட கட்சியில் இப்போ எங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே பார்த்தீங்கன்னா அதிமுக, திமுக இருக்கிறாங்க. நம்ம அதை தாண்டி இங்கே இவர் பின்னாடி வரோம்னா இவரோட கொள்கைகளால் தான் வரணும். அந்த கொள்கைக்கும் இவர் இப்போ நடைமுறைக்கும் மாற்றம் இருக்குங்காட்டி தான் இப்போ வெளியேற வேண்டிய சூழல் வருது. இல்லை, நிறைய கடந்த ஒரு ஆண்டுகளா இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நான் கருத்துக்களை சொல்லிட்டே இருக்குங்க, தலைமையில சொல்லிட்டு இருக்கோம். இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்த கட்ட தலைமையில் சரியா இருந்தாங்க. நாங்கள் கருத்துக்கள் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும், இல்லை கல்யாண சுந்தரம் ஐயா ஆகட்டும், அவங்களே இருந்தாங்க. ஒரு பிரச்சனையை சொன்னோன்னு உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க. இப்போ அடுத்த கட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன், இந்த ஜெகதீசன், அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இப்போ யாருமே இல்லைங்க. எல்லாமே அமைதியாயிட்டாங்க. யாரை கேட்டாலும் பொறுமையா இருங்க, கடந்து போங்க, இதுதான் பதிலா இருக்கு. அப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க. இப்போ எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கும் என்னை அடுத்து இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யாரை நம்ம தொடர்பு, அண்ணன் சீமானை தவிர்த்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க. அப்படி இல்லைங்க, அந்த மாதிரி இல்லை. அவரை தவிர்த்து அடுத்த கட்ட தலைமையில் எல்லாமே அவருக்கு சொல்ல முடியாது. அவர் நெருக்கடிகளுக்கும் நம்ம அவரை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் கிடையாதுங்க. அவர் கொள்கை முன்னுக்கு பின் முரண்றதுக்காக சரி நம்ம வெளியேறுவோம். நம்ம வந்து மக்கள் சேவைக்காக தான் வரோம். நம்ம அதை செய்ய முடியாத சூழல் வருது. இப்போ நம்ம வாய்ப்பே இல்லைன்ற சூழல் வரும்போது அதற்கான அதை நோக்கி நம்ம நகர வேண்டும். நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்கு அனைத்து விதமான சேவைகள் பட்டாமரத்துலேருந்து அனைத்துமே இப்போ அதாவது மக்களுக்கும் அரசு நிர்வாகத்தோட தொடர்பாக தான் நாங்கள் இருக்கிறோம். என்ன தேவைகளோ செஞ்சு கொடுத்துட்டே இருக்கு. நம்ம எல்லா இல்லை அப்படி இல்லைங்க. நான் இன்னும் எதுவுமே முடிவு எடுக்கல. இப்போ எந்த முடிவு எடுக்கல. எல்லா தேர்தலும் தனித்து நிற்கிறதாங்க. அது எப்பவுமே தனித்து நிற்கிறதாங்க. அதுல எதுவும் மாற்றம் இல்லை. இல்ல, அதுதான் இப்ப தென் மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா இரண்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவு ஏற்படுத்த வகையில் பேசுறாரு. ஒரு சமூகம் உயர்த்தி பேசுற, ஒரு சமூகம் தாழ்த்தி பேசுற, அந்த மாதிரி சூழல் வந்து உருவாக்குறாரு. அது நம்ம உறவினர் நண்பர்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாத சூழல் நமக்கு ஏற்படுது. மக்களை சந்திக்கும் போது நமக்கு பெரும் பிரச்சனைகளா இருக்கு. களத்துல இருக்கும் நமக்கு பிரச்சனை இல்ல. அது மாதிரி தாங்க. நம்ம கொங்கு பகுதியில சொன்ன இல்லைங்களா, அந்த பிற்படுத்த இவங்களை அருந்ததி சமூகத்தை பத்தி பேசுறாங்க, வந்தேரிகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு. நமக்கு அவங்கள வந்து அப்படி நம்ம புறக்கணிச்சிட முடியாதுங்க. இல்ல, இப்பதான் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டு இருக்குங்க. அது ஒரு பிரச்சனை.
இழந்தது ஒண்ணு இல்லைங்கம்மா. இழந்தது வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதேதான் வடக்கு மாவட்டம் இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இது வரைக்கும் நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதையே ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலைங்க. நான் இதுல இருந்து வெளியேற வரேன்னு சொல்ல, கொள்கை முறையில தான் வெளியேறோம். மற்றபடி இழப்புல எதுவும் கிடையாது. நான் விரும்பிதான் வந்தேன். நானே இப்ப நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்ல, மாற்றம் இல்ல, வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம். இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படி இல்லைங்க. நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும். இல்ல அப்படி இல்லை. இது எதுவுமே முடிவு எடுக்கல. எந்த முடிவு எடுக்கலைங்க நம்ம. இல்ல இப்ப இது வரைக்கும் எதுவும் முடிவு எடுக்கலீங்க. எங்க கொள்கையில் சார்ந்துதான் பயணிக்க மாதிரி இருக்கு. ஆமா. இல்ல இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க. இப்போ விலகிறோன்றதுதான் தெரிவிக்கிறோம். நம்ம நீ யோசிச்சுதான் முடிவு எடுக்கணும். நிறைய உறவுகள் தொடங்கும் போதே வந்து இது வந்து நாம் தமிழருக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னாங்க. அந்த கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தொடர்ந்து கட்சியில இருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த பக்கம் பயன்படுத்த இல்ல. இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாதுங்க விஜய் வந்து. நம்ம அவரு பின்னாடி போறதுக்குள்ள வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரியான இதுல கிடையாது. நம்ம இப்ப நாங்க அது முடிவு எடுக்கிறோம். நான் இங்க அதிருப்தியில வெளியேறோம், அவ்வளவுதான். நாங்க எங்க இணையத்தை பத்தி முடிவு எடுக்கிறோம். நம்ம உறுதியாக வந்து விஜய் பின்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி துளியும் இல்ல அந்த மாதிரி இல்லை. நான் கொள்கை முறையில தான் நாங்க வெளியே நாங்க எதிர்பார்த்து வந்தோம். அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தியில் ஈர்க்கப்பட்டு தான் வந்தோம். அவர் ஒரு நடிகராவில் அவரை பார்த்து வரலைங்க. நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம். அதுபடி நகர்ப்புற இளைஞர்களுக்காக பார்க்குறோம். நம்ம வெற்றிக்கான வழிகளையும் போறதில்லை. இப்போ வேட்பாளர் தேர்தல் நிறைய அடுத்தடுத்த மாநிலம் பூராமே ஒரே மாதிரி மனநிலையில இருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் தொண்டர்களோட மனநிலை என்ன இருக்குன்றது. அது தலைமையில சொல்றதுக்கு அடுத்த கட்ட தலைமைகள் இல்லை எடுத்து. அவரு பதில் எல்லாமே சொல்றாரு, நம்ம அழைச்சா பேசுறாரு. ஆனா அவரிடமே அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க முடியல. அதுக்கான தீர்வும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளா நான் இதை சொல்லிட்டே இருக்கேன், பதிவு பண்ணிட்டே இருக்கேன். நம்ம ஓடுறது வேலையில, நம்ம அரசியல் கட்சியை நகர மட்டும் வேலையில வெற்றியை நோக்கி நகரணுன்றது நம்மளோட எண்ணமா இருக்கு. இப்ப அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்கும் போது நம்ம வெளியேற வேண்டிய சொல்லுங்க. இல்ல அண்ணன் அவர் தனித்து நிக்கிறது தான் பெருமையா இருக்கு. ஆனா சில கொள்கை முறையில தான் சொன்னாங்க அண்ணன். ஆமாங்க. அதற்கான வேட்பாளர் தேர்வு அதெல்லாமே நான் எடுக்கிறதா முடிவு. நீங்க இருந்தா இறங்க இல்லாட்டி போங்கன்றாரு. அவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்றும் இல்லைங்க. சிம்பிள் தான். அதே போலதான் நாங்க சிறு பேருக்கு இல்லைன்னா வெளியேறோம். அவ்வளவுதான். ஹிட்லர் மாதிரி இல்ல, அன்பா தான் நடந்துக்கிறேன். ஹிட்லருக்கும் அண்ணனுக்கு வித்தியாசம். அது அவ்வளவு பெரிய இல்ல இல்ல ஒரு சில முடிவுகள் தான் நம்ம சொல்றோம். அதை நான் சொல்லி வெற்றியை நோக்கிய நகரவில் அப்படி இல்ல. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைங்க. ரொம்ப மரியாதை நடந்துக்கிறாங்க. அதுல இல்ல அண்ணனை பத்தியோ கட்சியை பத்தியோ இல்ல. அடுத்த கட்ட தலைமையில் சரியா வலுவாமையில வேட்பாளர் தேர்வுல தொய்வு இருக்கு. நம்ம மக்கள் வந்து வரமாட்டேங்கிறாங்க. நான் என்னோட இதுல சொல்றேன். நான் இப்ப திமுக அதிமுக குடும்பம் அதுல இருந்து பின்னணியில இருந்து வந்தவன் தான். நான் அரசியல் எனக்கு சின்ன வயசுல 8 வயசுல இருந்து இருக்கிறோம். நம்ம யாருமே நம்ம உறவினர்களே வரமாட்டேங்கிறாங்க கட்சி. அதனால நம்ம வெளியேற வேண்டிய சூழல் இருக்கு. அது மக்களோட அந்நியப்பட்டு இருக்கு. நம்ம கொள்கையில் வந்து நம்ம மொழி ரீதியா பேசுறதோ ஏதோ வந்து மக்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்நியப்பட்டு இருக்கும். நம்ம அதான் விஷயம். மக்கள் இந்த பகுதியில வந்து இங்க மாற்று மொழி சமூகம் அதிகம் 40-50% அதிகமா இருக்காட்டி இங்க அதை ஏத்துக்க மாட்டேங்க. கோவை பகுதியில வந்து கொங்கு மண்டலங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. அந்த மாதிரி இந்த பகுதியில உங்களுக்கு தெரியும், இந்த பகுதி உறவுல அவர் ஒருபோது அப்படியெல்லாம் இல்லைங்க. எங்க இந்த மாதிரி பேசுனது இல்லைங்க. அது தனிப்பட்ட விஷயமா இருக்கு. இல்ல எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க. நாங்க அந்த மாதிரி முடிவுல இல்லைங்க. நம்ம இங்க இருந்துட்டு இதுக்கான இணையான ஒரு கொள்கையில இருந்தா போவோம், இல்லாட்டி அமைதியா கடந்து போவோம். இப்ப நாங்களும் கட்சியை விட்டுதான் வெளியேறதான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலையே, குற்றச்சாட்டுகள் எதுவும் வைக்கலையே. கடைசிக்கு நாங்க வாக்காளர்களா கூட இருக்கலாம். நம்ம வெளியேறோம், அவ்வளவுதான். நம்ம பொறுப்புல இருந்துதான் விலகிறோம். நம்ம பொறுப்பாளர்கள் இல்ல. நமக்கு அடுத்த கட்சியை விட்டு அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிறோம். இல்ல பொறுப்பாளர் மட்டும் ஒரு 10-20 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த பொறுப்பாளர் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் விலகிறாங்க.
இப்போ வேறங்க. உங்கள்ட்ட யாராவது நீங்க விலகிறது தெரியுமா? இந்த மாவட்ட மாநகர தெரியுங்க. எனக்கு மேல இருக்க எல்லாத்துக்குமே தெரியுங்க. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஆண்டுகளா இங்க இருக்க பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கடத்தியிருக்கேன். எந்த தீர்வு இல்லைன்னு இருக்காத அப்புறம் இறுதியா முடிவு எடுக்க வேண்டியது. தலைமையில ஏதாவது சமாதான பேச்சுவார்த்தை அதுதான் இப்போ அமைதியா இருங்க, கடந்து போங்க, அதுதான் பதில், வேற ஒன்றும் இல்லைங்க. எல்லாருமே சொல்றோம் அதேதான். அதான் சொன்னலைங்க, நம்ம சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இப்ப இல்லை. நம்ம பழைய ஒரு கல்யாண சுந்தரம் போலியோ, ராஜீவ்காந்தி போலியோ அந்த மாதிரி ஆட்கள் இங்க இல்லை. இப்ப அண்ணன் ஜெகதீஷ் பாண்டி இருந்தார், ராவணன், அவங்கள இப்ப இல்ல, சரியான வழி நடத்தக்கூடிய ஆட்களும் இல்லை, அடுத்த கட்ட தலைமை இல்லை. சும்மா அப்படியே, அதனால நம்ம அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். நீங்க வெளியே போறது வந்து தலைவர் சீமான் தெரியாதுங்க, தெரியாது. இல்ல அவர்கிட்ட சொன்னது இல்லைங்க, மத்த எல்லாம் தெரியும். எந்த தகவலுமே வந்து அவர்களுடைய பார்வைக்கு நிறைய இப்போ அந்த இடத்துல பொறுப்பாளர்கள் எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, கண்காணிக்கிறதுக்கு, அவங்க கீழே வேலை செய்யறோம்னா நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம களமாடுறோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய பிரச்சனையை நேரா சீமானன் கூப்பிட்டு சொல்ல முடியாது. எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும் போது நான் களத்துல நிக்கிறேன், அப்ப எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பேசுறதுக்கு அவர் அங்க இல்லை. அண்ணனை குறை சொல்லல, நாங்க அவர் கீழே இருக்கிறவங்களுடைய எங்களுடைய வேலைகளுக்கு உண்டான அங்கீகாரம் எங்களுக்கு கிடையாது. இதுதான் இங்க முன்வைக்கிறது. அவருக்கா அந்த கொள்கைகள் வந்து முன்னுக்கு இருந்தாலும் நாங்க களமாடும் போது பெண்களுக்கு என்னதான் சம உரிமை கிடைச்சாலும் பெண்கள் அங்க வேலை செய்யறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் இல்லையா? இப்ப என்னுடைய தொகுதி பெண்கள் தொகுதி அப்படின்னா அந்த இடத்துல யாரு களமாடுறாங்களோ அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். அந்த வேலைகள் எப்படி பண்றாங்க, இவங்க நின்னா ஜெயிப்பாங்களா, அது எல்லாமே பார்க்கணும். நம்ம ஒரு கருத்து சொல்லும் போது அதை ஆராய்ச்சி பண்ணாம அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை பண்ணும்போதுதான் எங்களுக்கு அந்த இடத்துல அமைதியா இருக்கும். சமீப காலமா அப்படி இருக்கு, நாங்க எதுவும் இது பண்ணல. எங்களுக்கு வந்து என்னன்னா அவரை நாங்க குறை சொல்ல வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் எப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு பாருங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியாது. விஷயங்கள் சொல்லி அதாவது அதெல்லாம் நாங்க பாராட்டுறோம், அது எல்லாமே நாங்க பாராட்டுறோம். பட் என்ன அப்படின்னா அது யாருமே கொடுத்தது கிடையாது. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குற இடத்துல நாங்க அண்ணனை குறை சொல்லவே மாட்டோம். அதை யாருக்கு கொடுக்குறன்றதுல முடிவெடுக்கிறதுல தவறு எடுக்கிறோம். எல்லா கட்சியிலுமே வந்து இந்த உட்கட்சி இந்த மேல கீழே சண்டை இருக்கதான் செய்யும். ஆனா அதை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணாத போது நாளைக்கு நீங்க வேற கட்சி போவீங்க, அப்படி அந்த கட்சி அப்படி தாவலுமா எப்படி? கட்சி தாவலத்தை பத்தி நான் நீங்க பேசவே வரல, விலகிறதா சொல்லியிருக்கணும். கட்சி தாவலும் நம்ம இல்ல, அப்படி இல்லைங்க, அந்த பிரச்சனை இருக்கிறதுல தலைமை இல்ல. இப்ப நான் என்னன்னா இல்ல, இப்ப இல்ல எங்க தலைமை பொறுப்பு கடந்த 2 ஆண்டுகளா மேல்மட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அது கரெக்டான தீர்வு யாரும் கொடுக்கலாங்க. இல்ல எங்க இப்ப கூட்டங்கள் கலந்தாய்வுல கடிதம் மூலமா அவங்கள தகவல் தெரிவிச்சிருக்கு. அது பிரச்சனை இல்லை. என்னன்னா இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம இங்க உள்ளூர்காரங்க நம்ம நண்பர்களா இருப்பாங்க, உறவினர்கள் இருப்பாங்க, எல்லா மாற்று கட்சியில இப்ப திமுக அதிமுக இருப்பாங்க. இப்ப நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒன்னா, பயணிக்க ஒரு கோயிலுக்கு போகணும் ஒன்னா தான் போவோம். திமுக அவங்க ஒன்றிய பொறுப்பில் இருப்பாங்க, பகுதி பொறுப்பாளர்களா இருப்பாங்க. அவர்களை வச்சு நம்மள கருத்து வேறுபாடு உருவாக்குறது, இவங்களோட கூட்டணியில் இருக்காங்களா, இப்ப கூட கேட்டீங்களா திமுக இணையரா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களா தான் நம்ம பயணிப்போம். நம்ம கட்சி கடந்து இருப்போம். அவர் மட்டும் திமுகலையும் பேசுறாரு, அதிமுக எல்லாத்தையும் கூட அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர்ல இருக்கும்போது அதை செய்ய வேண்டிய சூழல் இருக்கு. அது மாதிரியான விமர்சனங்களை வந்து பெருசா இங்க வரங்காட்டி தான் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறும். எல்லா அதிருப்தியில தாங்க இருக்காங்க. உங்களுக்கே தமிழகம் பூராமே தெரியும், தொடர்ச்சி அதிருப்தியில தான் இருக்கு. அதை தீர்க்கறதுக்கான எந்த கருத்துக்கு இப்போ கேட்கறது எதுவுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனைனே கூட காது கொடுத்து கேட்கறது. அதிருப்தி கொங்கு மண்டலத்தில் அதாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்குமே இங்கே மாற்று மொழி அதிகமா இருக்காங்க. இப்போ கேரளா மலையாளம் ஆகட்டும், தெலுங்கு, கன்னடம் பேசக்கூடிய எல்லாரும் இப்போ நமக்கு நண்பர்னா எல்லாருமே இப்போ ரொம்ப நெருங்கிய நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளியா இருப்பாங்க, தெலுங்கு, கன்னடம் அப்படிதான் இருப்பாங்க. நம்ம கட்டாயமா இருப்போம். அது சேர்ந்து நம்ம கொள்கை ரீதியாக நம்ம பயணிக்கிறோம். வாக்கு செலுத்தும் போது நமக்கு செலுத்துறது இல்லைங்க, அவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்மளை வந்து ஏத்துக்கிறது இல்லைங்க. நாம் தமிழரை முற்றிலும் ஏத்துக்கிறது இல்லை. நான் விலகருக்கு உண்மையான காரணமே அதுதான். நம்ம மண்டலத்தில் வந்து அவங்க நம்மளை விரும்புறது இல்லை, தவிர்க்கிறாங்க. மொழி ரீதியாக நிற்கிறங்காட்டி தவிர்க்கிறாங்க. மொழியை முன்னெடுத்து வலிமையாக நிற்கிறங்காட்டி அது தவிர்க்கிறாங்க.
இங்க அரசியல் நமக்கு அது வந்து கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா இங்க எடுபடல. ஆம்தங்களோட அடிப்படை கொள்கையிலேயே இந்த வேற்றுமை இருக்கு. மொழி இனம் பிரச்சனைகள் இருக்கு. அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் பயணிக்கிறீங்க. இப்ப அதை கொஞ்சம் வாய்ஸா பேசுறாரு ஒரு தலைவர். அதை காரணம் காட்டிட்டு வந்தேரிகள் சொல்றாரு, மற்ற கம்யூனிட்டி வெளியே பேசுறாரு, தாழ்ந்து பேசுறாரு, வெளியே வரும் நியாயமா இருக்கும். இல்ல அதுதான் பிரச்சனையா இருக்கு இங்க. அதாவது நான் இப்ப சொன்னது என்ன சொன்னீங்க, நம்ம வெல்லணும், நம்ம அரசியல் சும்மா நம்ம நேரத்தை எல்லாத்துக்கும் தொழில் இருக்கு, வேலை இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் நாங்க பகுதி நேரம் முழு நேரம் அரசியல்வாதிகள் கிடையாது. நம்ம வேலையை விட்டுட்டு பகுதி நேரம் வரோம், நம்ம மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு வரோம். நமக்கு அது செய்யக்கூடிய சூழலே உருவாகாத மாதிரி போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம அது வெளியே சரி இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியேறோம். வேற இல்ல அது நாங்க அதை பேசி நிறைய பேர் இருக்காங்க. நாங்க வந்து குறைவான ஆட்கள் தான் வந்திருக்கிறோம். கருத்து முறையில நிறைய இருக்காங்க, அவங்களோட பேசி முடியும். இல்ல நீங்க அதான் சொன்னீங்க, விஜய் கேட்டதுக்காக சொன்னாங்க. விஜய் வந்து அண்ணனுக்கு இணையான தலைவர் கிடையாது, நம்ம அது மாதிரி கிடையாது. இல்ல அவரு அது கல்யாணம் இல்ல அவர்கள் இருக்கும்போதே நாங்க இரவு 12 இரவு ஒரு 12 மணிக்கு அடிச்சாலும் அழைப்பு எடுப்பாங்க, என்னன்னு வருவாங்க, பிரச்சனைகளுக்கு அப்பவே தீர்த்துருவோம். நம்ம மேல தவறு இருந்தா தவறுங்க மாத்திக்கம்பாங்க, வேற யாராவது தவறு இருந்தா அதை பேசி சரி பண்ணுவாங்க. அந்த சூழலுக்கு இப்ப ஆட்கள் இல்லை. அதுதான் பிரச்சனை, உண்மையான காரணமே அதுதான் நடக்குது. அடுத்த கட்ட தலைமையில் சரியா அப்படி இல்லை அந்த காலகட்டத்தில் அவர் இருந்த போது பயணிச்ச போது சிறப்பா இருந்துச்சு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் இல்ல அவரே சொன்னேன், நான் ஜெகதீசன் சொன்னேன், ராவணன் எல்லாத்தையும் சொல்றேன். ஆளுமை தான் சொல்றேன், சிறப்பான ஆளுமை தான். அதுல அந்த 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 கருத்துல நான் எதுவுமே மாறுபடலீங்களே, அது இன்னைக்கு வரைக்கும் மாறுபடல இல்ல இப்போதைக்கு அப்ப எதுவும் இல்லைங்க. அப்படி நாங்க அதை முடிவெடுத்து சொல்லுங்க. இப்ப நீங்க வேற கட்சியில சேர போறது இல்லைன்னு சொல்லிருக்கீங்க, கட்சி விட்டு வெளியில வரணும்னு சொல்லிருக்கீங்க. தனி அணியா செயல்படுற மாதிரி இருக்கா? நாம் தமிழர் ரெண்டா பிளவுபடுதா? அப்படி இல்ல இல்லைங்க, நாம் தமிழர் முதலே நிறைய பிளவுபட்டு நாம் தமிழர்ல நீ பிளவுபடுறதுக்கு ஒண்ணு இல்லை. நாளைக்கு ஒன்றிணைக்க நாம் தமிழர் டூல் வாரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்ல அது இப்போதைக்கு எதுவும் முடிவு இல்லைங்க. நான் யோசிச்சு தலைமையில உங்களுக்கு பிரச்சனை இல்ல, கட்சி கட்டமைப்பு பிரச்சனை இருக்கு. ஆமா, இல்ல இப்போதைக்கு அந்த முடிவு எதுவும் இல்ல எடுக்கலைங்க. இனிமேல யோசனை பண்ணிட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் இருக்கு. மற்ற எல்லா கட்சியிலும் கட்டமைப்பு வலிமை. அதிமுக திமுக வலுவாதான் இருக்காது, திமுக வலிமையான கட்டமைப்போட தான் இருக்காங்க. வெளியேறுன்ற சொல்ல நிறைய பேர் இருக்காங்க, அதை தெரியப்படுத்துட்டாங்க. முகநூல்லையே இணைஞ்சு முகநூல்லையே வெளியேறக்கூடாதுக்காக அது முறையா தெரிவிச்சு வெளியேறாரு. எல்லா தமிழகம் பூரா தொடர்புல இருக்கீங்க, பேசி எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்காங்க, ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க. அதை சரி பண்ண வேண்டிய எல்லா மாவட்டங்களும் தமிழகம் பூரா எங்க போறதுன்னு தெரியாம அமைதியா இருக்குங்க. எல்லாருமே அதே தான், வேற ஒண்ணும் இல்லைங்க. இங்க இருந்துட்டு வேற இதுக்கு இணையா வேற எங்க போக முடியாம அப்படியே அமைதியா இருக்க வேண்டிய, கடந்து போக வேண்டியது. அவங்க தனிச்சுதான் இயக்கமா இயங்குறாங்க. உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்ப எதுவும் முடிவு எடுக்கலையே, அதுதான் வாய்ப்பு. நிறைய பேசிட்டு இருக்காங்க இங்க கோவை மாவட்டத்தில் நிறைய பேர் பேசுறாங்க. எல்லா மாவட்ட தமிழகம் பூராமே இதே நிலைமையில அதிருப்தியில தான் இருக்கா. சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு. நான் தலைமை எனக்கு மேல இருக்க தலைமை மண்டல பொறுப்பாளர் தெரிவிச்சிட்டேன். 1 மாத காலம் முன்னாடி தெரிவிச்சிருக்கேன். தொடர்ச்சி யாரு இது 1 ஆண்டு காலம் போயிட்டு இருக்கீங்க. அது அண்ணன் வரைக்கும் தெரியும். தொடர்ச்சி என்னோட பிரச்சனைகளை சொல்லிட்டே தான் இருக்கிறோம். வெளியேறேன். கட்சியில ஒரு அதிருப்தி இருக்குங்காட்டி வெளியேறோம். இப்போதைக்கு எந்த கட்சியில இணையற எண்ணம் இல்லை. அது இருந்தா அப்புறம் கூட்டி வேறொரு மாவட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போதைக்கு பொறுப்புகள் யாருமே இல்ல, பொறுப்புகள் புதிதாக போட போறாங்க. அதனால ஒரு சில அதிருப்திகள் ஒரு சிலருக்கு இருக்கு. ஆனா கட்சியை பொறுத்த வரைக்கும் வலுவாதான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய பேர் எங்க போறதே தெரியாம இருக்கிறாங்கன்ற மாதிரி அதுதாங்க. இந்த கொள்கையில பயணிச்சுட்டு வேற எங்க பயணிக்க முடியாத சூழல் இருக்கு. அதனால எங்க வெளியேற முடியாம அமைதியா இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. பயணிக்க முடியாது. நம்ம அந்த தெளிவா எதிர்பார்த்து தான் வரணும். நல்ல மாற்றத்தை வரையறையில எதிர்பார்த்து வந்தோம். இந்த அளவுக்கு வேற எங்கெல்லாம் அதெல்லாம் வெளியேற முடியாம அமைதியா கடந்து போக வேண்டிய சூழல்.
கடிதம் மூலமா நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, தகவல்கள் பரிமாறி. எப்படி எனக்கு புரியல? இல்ல, அது அந்த கொள்கையிலிருந்து தவறாரு, முன்னுக்கு பின் முறைமுறை. இப்ப ஜாதி இல்லைன்றத, ஜாதிகள் எதுவுமே இல்லை, ஜாதி பார்த்தா தீட்டுன்னு தான் அண்ணன் சொன்னாரு. இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு. திராவிட அரசியலை விட மோசமான அரசியல் தான் அது. ஒரு சமூகத்தை உயர்த்தி பேசுறது, ஒரு சமூக தென் மாவட்டங்களை தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வேண்டாம் தான் நம்ம வெளியேறணும். அது எல்லா கட்சியில நிதி அதெல்லாம் எல்லாம் விருப்பப்பட்டு தானே கொடுக்குறோங்க. நம்ம கொடுக்குறதா விருப்பப்பட்டு தான் பொறுப்பாளர் மட்டும் 4 பேர் வந்துருங்க. நம்ம வேற வெளியே ஏறும்போது மொத்தமா வெளியேறும். மகளிர் மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலர் வணிகர் பாசறை சென்னை. மாவட்ட செயலர் வணிகர் பாசறை சென்னை. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு மிகப்பெரிய கூட்டம் போட்டாங்க. ஏழுமலை பாபு, கோவை மாவட்ட வடக்கு தொகுதி தொழிற்சங்க செயலாளர். ஆனா அந்த ரசிகர்கள்லாம் வந்து இது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு 100% வாய்ப்பு. 100% ஓட்டா மாறுமா? 10 லட்சம் பேர் வந்திருக்காங்க. அந்த 10 லட்சமும் ஓட்டா மாறும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் கூட தான் ஒரு ரசிகையா போகலாம், அதுக்காக பேசிட்டு தான் இருப்பாங்க. இல்ல, அது மாதிரி கூட்டணி எப்பவுமே இல்லைன்றத தெளிவா கொள்கையில தான் இருக்காரு. வந்தால் வரவேற்போம், ஆனா தலைமை நாங்க தான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவர்கிட்ட இருக்கு. வந்தா வரவேற்போம் விஜய், ஆனா நாங்க போய் மாட்டோம். அதான் அத ஒரு அப்பவே சொன்னாங்க. நன்றி.